ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்துட்டு ரிச்சுவலுங்க. ரிச்சுவல் வந்துட்டு ரொம்ப நாளாக அந்த கிரிப்டோ ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறாங்க. நிறைய பேர் அதை பற்றி பேசியிருக்காங்க, பட் டீட்டெயிலாக பேசலை. நம்ம இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக பேச போகிறோம். அண்ட் வந்துட்டு இவங்க ஒரு ஏஐ பேஸ்டு ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது. அண்ட் ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபண்டிங் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் வந்துட்டு ஒரு கேம்பெயின் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது பல மாதமாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. டிஸ்கார்ட் ரோல் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாங்க. ஸ்பெஷல் ரோல் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு எப்போவுமே ஸ்பெஷலாக ஏர்ட்ராப் கொடுப்பாங்க. ஸோ இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் எப்படி வந்து ரோல் கிளைம் பண்ணு சொல்லிட்டு பார்த்துருக்கேன், சொல்லியிருக்கேன். அண்ட் இவங்களுடைய ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் 25 மில்லியன் ஃபண்டிங் ரைஸ் பண்ணிக்காங்க. அண்ட் பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பேக்கப் இருக்குது. இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்களுடைய டிஸ்கார்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கார்டு ஓப்பன் பண்ணிவிட்டு டிஸ்கார்டு வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு பிளட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும், அந்த சேனலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இன்டெகிரேட் பிளட்ஜ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் அந்த பிளட்ஜை பற்றி ஏதாவது ஒன்று வந்து டைப்பிங் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸுமே டைப் பண்ணிக்கோங்க. ரிச்சுவலை பற்றி பிளட்ஜை பற்றி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓகே ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது பிளட்ஜை பற்றி டைப் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கேட்கும். கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மெசேஜ் வரும். இதில் வந்து நம்ம எக்ஸ் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு எக்ஸ் அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க. இதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் அதுக்கான டாஸ்க் வெரிஃபை பண்ணக்கூடிய பேஜுமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு விசிட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு டாஸ்க் வெரிஃபை பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு லாகின் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய டிஸ்கார்டு கூட லாகின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பிளட்ஜை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணி தான் மட்டும் தான் இந்த பேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே முன்னாடி இந்த டாஸ்க்லாம் கொடுத்து பண்ண சொல்கிறாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஆத்தரைஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆத்தரைஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு கிளைம் ட்ரையல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளைம் ட்ரையலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் ட்ரையலுக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு கனெக்ட் ட்விட்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆத்தரைசேஷன் மெசேஜ் போகும். இதை வந்து ஆத்தரைஸ் பண்ணிக்கோங்க. ஆத்தரைஸ் ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆத்தரைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எக்ஸ் அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு மெம்பரை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கணும். அப்படி இன்வைட் பண்ணலை அப்படின்னா உங்களால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து போக முடியாது. அட்லீஸ்ட் ஒன்லி ஒன் மெம்பர் மட்டும் இன்வைட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் ஒன் மெம்பர் வந்து இன்வைட் பண்ணதுக்கப்புறம் வந்து கிளைம் ட்ரையல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது நீங்களே ஓனா இன்னொரு டிஸ்கார்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் சேம் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போதும். கிளைம் ட்ரையலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரையல் வந்து கிளைம் ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய டிஸ்கார்டை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் எதுவும் ஷோ ஆகலை. ஸோ வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணால் வந்துடும். இல்லைனா அதே பேஜ் போய்ட்டு பேக் டு டிஸ்கார்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்கார்டுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்லேருந்தே தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட்லேருந்தே தான் வருது. சரி, ஓகே. ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தாங்க முக்கியமாக நம்ம வந்து டாஸ்க் எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஜஸ்ட் வந்து பிகின் டு டாஸ்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். இந்த ஆன்சர்ஸ்க்கு வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ணி கூட சப்மிட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய போன வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து குரோக்கை வச்சு நம்ம வந்து ஆன்சர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். நான் இந்த வீடியோவுக்கு குரோக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும் என்னால் காப்பி பண்ண முடிஞ்சது. காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணி போட்டு ஆன்சர் வந்து பெரிய பேராகிராஃப் மாதிரி வந்தது. எனக்கு அப்படி வேணாம். எனக்கு வந்து ஜஸ்ட் வந்துட்டு 300 to 400 லெட்டர்ஸ் வந்து சம்மரி மாதிரி எனக்கு வேணும். ஸோ அதுக்கு வந்து சோர்ஸும் தேவைப்பட்டது. அதுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ் ஒன்று இருக்குது, அவங்களுடைய டாக்குமெண்ட் பேஜ், அதனுடைய லிங்க்கையும் காப்பி பண்ணிட்டு அந்த காப்பி பண்ண கொஷின்ஸ் இருக்குல்ல, ஜஸ்ட் அந்த கொஷின் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கிவ் மீ அப்படின்னு ரெஃபர் திஸ் டாக்குமெண்ட் சொல்லிட்டு போட்டிருந்தேன். அது போட்டதுக்கு அதுக்கப்புறமும் பெரிய கொஷின், அப்போ வந்து சம்மரி நான் வந்து கேட்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு பெருசாக வந்துச்சா, அதுக்கப்புறம் வந்து நான் சம்மரி கிவ் மீ 300 to 400 லெட்டர் சம்மரின்னு கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கரெக்டாக ஆன்சர் கொடுக்க ஆரம்பிச்சது குரூப் ஏஐ. ஜஸ்ட் அந்த ஆன்சர்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கிட்டு
அந்த டிஸ்காலில் போய்ட்டு ஆன்சரில் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் கொஷின் வந்து கேட்க ஆரம்பிச்சிது. இது வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், பட் வந்து பின்னாடி வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. முக்கியமாக நம்ம வந்து இப்படி 300 to 400 லெட்டர்ஸ் வந்து சம்மரியாக சப்மிட் பண்ணணும். எனக்கு ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும் தான் காப்பி ஆனது, செகண்ட் கொஷின் காப்பி ஆகலை. நான் ஜஸ்ட் அந்த கொஷின் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். போன வீடியோவில் நம்ம பாலிமர் லேப்ஸுக்கு பண்ண மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு க்ரோக்குள்ளே போய்ட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பேஸ்ட் பண்ணிட்டு கிவ் மீ ஆன்ஸ் 400 to 300 லெட்டர்ஸ் சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ரெஃபர் திஸ் டாக்குமெண்ட் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிவிட்டு நான் வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது, அதையும் வந்துட்டு நான் காப்பி பண்ணிவிட்டு இதில் போட்டேன். இதில் போட்டு ஆன்சர் கேட்டப்போ எனக்கு ஆன்சர் வந்து பக்காவாக வந்தது. இதே போலவே எல்லா கொஷினுக்குமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த வீடியோவை நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு நான் காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் வந்து சாங்ஸ் வந்து போட்டு விட்டேன். இது முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே ஒரு பிடிஎஃப்பில் நான் பிடிஎஃப்பில் போட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆன்சர் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நம்ம என்னென்ன ஸ்டெப் பண்ணமோ சேம் அதே போல் தாங்க. ஜஸ்ட் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஆன்சர் மட்டும் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இது முடிச்சதுக்கப்புறம் சில ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அவசரப்பட்டு வீடியோ இதோடு முடிச்சுட்டு போயிடாதீங்க. இன்னும் 2 ஸ்டெப் வந்து லாஸ்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ஆன்சர்ஸை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷ் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து பாப்பப் ஆகி வந்துடும். வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஸ்டெப்பு வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஜஸ்ட் அதை வந்து ஹியர் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நம்ம சின்ன டாஸ்க் ஒன்று மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும். சிம்பிளுங்க. அங்கே ஒரு வேர்டு இருக்கும், அதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நம்ம ட்விட்டரில் போய்ட்டு அந்த வேர்டை வந்து ட்வீட் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி அந்த லிங்க்கை மட்டும் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணால் போதும். சிம்பிள், அவ்வளோதான். அந்த வேர்டு வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியல் அக்கௌண்ட் வந்து டேக் பண்ணலாம். டேக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சும்மா டேக் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்களும் டேக் பண்ணதாலும் டேக் பண்ணிக்கோங்க. அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து போஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. போஸ்ட் பண்ணிட்டு அந்த போஸ்ட்டை வந்து வியூ பண்ணிக்கோங்க. வியூ பண்ணிட்டு அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு அந்த லிங்க்கை மட்டும் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கிளைம் டைல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செக் மார்க் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்கார்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அகைன் வந்து ஃபினிஷ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்மிட் யுவர் ஃபினிஷ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரோல் வந்து கொடுத்துருவாங்க. எனக்கு டக்குன்னு ரோலை கொடுத்துட்டாங்க, ரொம்ப நாள் லேட் பண்ணுறதில்ல. உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணிட்டு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜஸ்ட் அங்கே வந்து சின்ஃபுல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ண சப்மிஷன் வந்துட்டு அங்கே பாட்டில் வந்து டேக் பண்ணியிருக்கும். ஜஸ்ட்டு இங்கே போயிட்டு
சின்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து டைப் பண்ணி மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனிஷியேட் ரோலும் அப்புறம் வந்து பிளட்ஜ்டு சின்ஃபுல் அப்படின்ற ரோலும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரோல் வந்து கிளைம் பண்ணிட்டோம். ஆக்டிவாக இருங்க, இன்னும் நிறைய ரோல் இருக்குது, அது எல்லாமே கிளைம் பண்ணுங்க. தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ரிச்சுவல் கம்யூனிட்டியில் வந்து பிஎஃப்பி ஆட்ராப் வந்து பண்ண போகிறாங்க போல், அதுக்கு வந்து ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பல மாதமாக இருக்குது. சப்மிட் பண்ணிக்கோங்க. NFT கிடைச்சா ஓகே, நல்லா தான் இருக்கும். ஜஸ்ட் இதில் வந்து உங்களுடைய டிஸ்கார்ட் யூசர் நேம் மட்டும் சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் கீழே சப்மிட் பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேபி NFT கிடைச்சா நல்லா தான் இருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.